ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப டேஸ்ட்டாக சாம்பார் பொடி வீட்டில் நம்ம மிக்சியிலேயே ரொம்ப குறைந்த அளவில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதே அளவுகளோடு நம்ம சாம்பார் பொடி அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இது ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக இருக்க மிளகாவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். 2 கை ஃபுல்லாக மல்லி எடுத்துக்கலாம். 5 டீஸ்பூன் ஃபுல்லாக கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 5 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அதே மாதிரி 5 டீஸ்பூன் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் துவரம்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டுமே இதோடய சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுக்கிறதுனா கூட ஒரு பருப்பாக தனித்தனியாக வறுத்து எடுத்துடலாம். அளவு கம்மியாக இருக்கனால எல்லா பருப்பையும் ஒன்றா சேர்த்துருக்கேன். பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததும் சீரகம் மிளகு சேர்த்துடலாம். இது நல்லா வறுபடட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். பருப்பெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சீரகம் மிளகு வெந்தயம் இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லியை சேர்த்துடலாம். மல்லி நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இது நல்லா சூடாயிருச்சு. நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். மிளகாவும் நல்லா சூடாகணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே வறுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும், டேஸ்ட் மாறிடும். இது நல்லா சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் இருந்தால் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கருவேப்பிலையே கழுவி காய வச்சுருக்கோம் 2 கொத்து, அது இதோட சேர்த்துடலாம். கருவேப்பிலையே காய வச்சுருக்கனால நல்லா வறுபட்டுரும். நல்லா மொறுமொறுன்னு ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது அளவு கம்மியாக இருக்கனால நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் டக்குன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மெத்தடில் சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.